சேர்க்கும். ஆமீன். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, செபிக்கிறோம். யாவா யாஷா மெசியாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டப்பா துதிக்கிறோம். நாராயண வேளையில் பாவன வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு எங்களோடு பேசும், இவரோடு பேசும்படியா செபிக்கிறேன். மறைவுகளை வெளிப்படுத்தும், நாட்களுக்குரிய கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தும், ஆசீர்வதிப்பீராக. யாஷ்வா மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமீன். உட்காரும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசை மெஷியின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் கூட நான் வாசித்த வேதத்தை திரும்பவும் வாசிப்போம். புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இதில் ஒன்றும் குறையாது, இதில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லுச்சு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆவியானவரால் நாம் கூட்டி சேர்க்கப்படுதல், இவைகளில் ஒன்றும் குறையாது, இதில் ஒன்றும் ஜோடிலாராது. அவரோட வாய் சொல்லிற்று, ஆவி என்ன செய்யும்? கூட்டி சேர்க்கும். வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 44ஆம் சங்கீதம் 19 வாசிப்போம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்தோமானால். அல்லேலூயா. நன்றாக கவனிக்க வேண்டும். இங்கே தாவீது சொல்லுகிறார், எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, அப்புறம் தேவனுகுரமாய் முறுமுறுக்கலான காரியங்கள் நான் ஏன் ஜெபத்துக்கு வந்தேன், நான் ஏன் ஊழியத்துக்கு வந்தேன், நான் ஏன் வேதத்தை வாசிக்கிறேன், இப்படி பின்வாங்கினால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. ஆனால் பின்வாங்க இல்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து, தேவனுடைய நாமத்தை பேரை மறந்து 10 வருஷம் இங்கே இருக்கிறது இந்த சபையில், அப்புறம் யாஷுவா விட்டுவிட்டு அங்கே போய் இயேசுவே கர்த்தாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. மறந்தால் எப்படி? அதை மறந்தால் அடுத்து என்ன நடக்கும்? இதை விட்டு போனால் அந்நிய தேவன் தான். இங்கே சொல்லக்கூடிய உபதேசத்தை ஒருத்தர் கீழ்ப்படியாமல் போனால் அடுத்த நிலை அவர்கள் அந்நிய தெய்வம் தான். அதுதான் வழிபட முடியும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்படி அந்நிய தெய்வத்தை கையெடுத்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ. அதனால போகிறவங்களை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதில்லை. போட்டு போ, என் வித்தா இருந்தால் இருப்பேன், பாராந்து என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கட்டாயம் நீ வெளியே போயிடுவேன். இதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அவர் என்ன செய்ய? இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால ரொம்ப நிதானமா நம்ம அதை ஆராய்ச்சி பார்க்கணும். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்தோமானால். அப்போ யாசாமிசையை விட்டுட்டு வேற ஒன்று வாயினால் அறிக்கையிட்டால், நான் அல்ல, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ. 46:20 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அதை ஆராய்ந்து தேவன் விசாரிப்பார். தேவன் என்ன பண்ணுவார்? விசாரிப்பார். விசாரணை எப்படி இருக்கும்? ஒரு விசாரணை எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமாக இருக்கும். விசாரிப்பார். இருதயத்தின் அந்தரங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு? அறிந்திருக்கிறார். அந்தரங்க வெளில ஒன்று வெளியே ஒன்று, உள்ள ஒன்று வெளியே ஒன்று என்ன பண்ணியிருக்கார்? அவர் அறிந்திருக்கிறாரே. உன் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணி எழுந்தருளும், எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். அப்ப தேவனுடைய சத்தியத்தை மறந்துட்டு வெளியே போனா தேவன் விசாரிப்பார். தேவன் என்ன பண்ணுவார்? விசாரிப்பார். இதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறார். இப்படி இருந்த அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, 22ஆம் வசனம் சொல்லுது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். வெளியே போனால்
எப்போனாலும் என்ன பண்ணணும், ஆடுகளை சிங்கம் பிடிக்கும், நரி பிடிக்கும். ஆடுகளை என்ன பண்ணும், சிங்கம் பிடிக்கும், நரி பிடிக்கும். ஒரு பாஸ்டர் வந்தார், இந்த மாதிரி அவன்கிட்ட பணம் கொடுத்தேன், பணம் கொடுக்கணும், 1000 ரூபா கொடுக்கணும், 7 ரூபான்னு பேசி முடித்தேன். பேரை கேட்டார், பேரை கேட்டேன், சொன்னார். நான் சொன்னேன், பாஸ்டர் கோழி நரி தின்னுருச்சு அப்படின்னேன். என்ன சொல்கிறீங்கன்னாரு, உங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்ட்டேன். ஆளை சொன்னதுமே உங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்ட்டேன். எப்படி சொல்கிறீங்கன்னாரு, பணம் கிடைக்காது, ஏன்னா நான் கூட வர்றேன். அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி என்ன வீட்டுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு கேட்டுட்டு ஒன்று கூட சரியாக போச்சு. ஆனால் ஏற்றது போனால் சரியாக போச்சு, என்கிட்ட காசு கிடையாது. அவன் சொல்கிறான் கம்ப்ளைண்ட் கொடுப்பானான், அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பானான். எப்படி சொன்னீங்கன்னாரு, அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியும், அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியும். அந்த ஆள் என்ன பண்ண, நிறைய பேரை ஏமாத்துறது தான் வேலை. என்கிட்ட வந்து அப்படி தான் பேசுவார். அவர் என்ன பண்ணுவார், அவர் ஏமாற்றிடுவார். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவரை விழித்துக்கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர், எழுந்தரலும், எங்களை என்னடி தள்ளிவிடாதிரும். எப்படி நீ உடன்படிக்கையை மீறிட்ட, நாமத்தை மறந்தாச்சு. யாசுவா மிஷா நாமத்தை மறந்துட்டு வெளியே போனால் என்ன 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 வசனம் என்ன சொல்லுது, 20ஆம் வசனம், அந்நிய தேவன் நோக்கி தான் நீ கையெடுக்கணும். உண்மையான வித்தகம் கிடையாது, அது கலப்பினம் தான். நீ என்ன பிதாக்குமாரன் சொல்லி குட்டிகரணம் போட்டாலும் அது கலப்பினம் தான். என்னது, அது வந்து கலப்பினம் தான். இதை விட்டு வெளியே போனால் அது கலப்பினம். நிலைமை எப்படி இருக்கும், 24ஆம் வசனம் சொல்லுது, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து மறந்து விடுகிறீர். இருக்க தான் பட முடியும், அவர் மறந்துடுவார். அடுத்து வயிறு தரையில் ஒட்டுக்கடை என்ன இருக்குது. ஒருவர் சொன்னார் உங்கள் பொண்ணு எப்படி செத்துச்சுன்னு கேட்டேன். அது பாத்ரூம் போகிறப்ப வயிற்றாலேயே தான் நவந்து போவோம், வயிற்றாலேயே நவந்து போவோம். ஏன் என்கிட்ட சொல்லலை, இப்படி தான் எத்தனை வருஷம் இருந்துச்சு, இப்படி தான்ப்பா 8 வருஷம் இருந்துச்சு அப்படின்னாரு. 8 வருஷம் எங்கே போனாலும் என்ன பண்ணுமா, வயிற்றாலேயே நவந்தே தான் போவோமா. வயிற்றுலையே நவந்து போய் வயிற்றுலையே நவந்து வர்றது. ஏன், எது நிமித்தம், தேவனுடைய நாமத்தை மறந்தது நிமித்தமாக. அல்லேலூயா. அந்த பொண்ணு செத்துருச்சு. அவங்க அப்பா அன்னைக்கு உடனே வந்திருக்காரா என்ன சொன்னாங்க. நான் ஒன்றும் பதில் சொல்லலை, வந்திருக்காராம் அப்படின்னாங்க. வரட்டு நமக்கு என்ன, உங்கள் ஒத்தையாசாக எழுந்தருளும், உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடுவாரா, மீட்க மாட்டார். நாமத்தை மறந்தாச்சுன்னா அடுத்த நிலை அவங்க அந்நிய தெய்வம் தான், முடிஞ்சு போச்சு. அவருடைய நாமத்தை ஒருத்தர் மறந்துட்டா அவங்க வேதத்தை வச்சுருப்பாங்க. நாமத்தை மறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, வேதத்தை வச்சுருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஊழியம் கூட செய்யலாம், அவங்க மூலமாக 4 பேர் செவத்துக்கு கூட வரலாம். ஆனால் வேதம் சொல்ல ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்தோமானா. நாமத்தை மறந்தால் எப்படி அப்புறம் ஆராய்க்க முடியும். அப்போ அங்கே வேற ஒன்று கட்டாயம் வரும். உண்மையான நாமத்தை சொல்லலைன்னா அங்கே வேற ஒன்று வரும். அங்கே என்ன வரும், வேற ஒன்று அங்கே வந்து கட்டாயம் நிற்கும். அதை நம்ம முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நாமத்தை மறந்து அங்கே என்ன ஏற்படும், அங்கே என்ன ஏற்படும், அந்நிய காரியம்தான். ஒரிஜினல் இல்லைன்னா என்ன வரும், டூப்ளிகேட் பொருள் தான் வரும், ஒரிஜினல் பொருள் இல்லை. இப்போ உதாரணமாக நம்ம தேசத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன பண்ணு, சாராய கடை மூடணும் சொல்லி. நான் சொல்லுவேன், சாராய கடையை மூடாதீங்க, டாஸ்மார்க் என்ன பண்ணாதீங்க, மூடாதீங்க. குடிக்கிறவங்க என்ன செய்யணும், கடையில் போய் குடிக்கக்கூடாது. அவரவர் என்ன பண்ணுங்க, அவர் குடும்பத்தை பாதுகாத்து அங்கே அனுப்பாமல் பார்த்துக்கங்க. அது என்ன பண்ணிடுற, ஆட்டோமேட்டிக்காக அது லாஸ் ஆனால் அரசாங்கம் மூடிடும். அப்போ நாமத்தை விட்டு வெளியே போனால் என்ன செய்ய முடியும், இந்த நாமம் இல்லாத இடத்துல என்ன செய்யும், அவர் நாமத்தை
தொழுது கொள்ள முடியாது. வெளியே போனால் என்ன நடக்கும்? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. மெசியா சொல்கிறாரு, நான் சொல்லலை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா 11. நாமத்தை மறந்து வெளியே போகிறவங்களுக்கு தேவன் கொடுக்குறதான ஒரு மரண அடி. 23ஆம் வசனம், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். நாமத்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும்தான் பாதுகாப்பு. அவருடைய பேருக்குள்ள இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த அப்பா பிதாங்கிற உரிமை நமக்கு இருக்குது. அதை விட்டு வெளியே போனால் கிடையாது. என்னோடு இராதவன் தேவனுக்கு விரோதியாக மாறுறாங்க. நாமத்தை விட்டு வெளியே போனால் நமக்கு அல்ல, அவங்க தேவனுக்கு விரோதியாக மாறும். அதனால தான் போன யாரையும் நான் திரும்பி போய் பார்க்குறது கிடையாது. வசனத்தின்படி திரும்பி சபையை விட்டு போன யாரையும் நீங்கள் திரும்ப வாங்க. ஏன் அவங்க உத்தமர்களா இங்கே இருந்து வெளியே போகிறாங்க? இந்த வசனம் அவங்களுக்கு குத்து தான். அதனால் வெளியே அவங்களுக்கு கூப்பிட்டு உள்ள வைக்க முடியும். எப்படி? நாயை கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது? ஆட்டோட வைக்க முடியாது. வளருது, வளர்ந்த ஒரு பாடு என்ன வருது? நாய் குணம் வெளிப்படுது. பவுல் சொன்னார், நாய்களுக்கும் சுண்ணத்துக்காரருக்கும் விக்கிரகாரக்காரர் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்கள், விலகிருங்கன்னு சொன்னார். அப்போ எதை கக்கிட்டு வந்துச்சோ திரும்ப என்ன பண்ணும்? அதை போய் நாய் சாப்பிடும். இன்னைக்கு தான். அப்போ அவங்க யாரோடு இல்லை? சபைக்கு வர்றாங்க, ஆனால் அவரோடு இல்லை. யாரோடு இல்லை? அவரோடு இல்லை. ஆகையினால தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. நம்ம அதை கவனிக்கணும். என்னோடு சேர்க்காதவன் சிதற. தேவனோடு சேர்ந்து இருக்கணும். நம்ம வெளிப்படுத்தல பலமுறை வாசித்து இருக்கிறோம். ஜெயங்கொண்டு அவரோடு கூட ஜெயங்குழுவர் எவனோ சிங்கானத்தில் உட்காரும்படி அவர் அருள் செய்கிறாரு. அப்போ அவரோடு இருந்தால் சிங்கானத்தில் உட்கார முடியும். அவரோடு இருந்தால் மாத்திரமே சிங்கானத்தில் உட்கார முடியும். அவரோடு இல்லைன்னா உட்கார முடியாது. இங்கே லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லுது, அசுத்தாய் ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்ணடையாமல். பிசாசு சொல்லுமா, விட்டோதை என் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன். எத்தனை பேர் செய்வனை பண்ணி மந்திரம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன பண்ணோம்? நாமத்தில் என்ன ஒரு பாடு, அது சரியாக என்ன பண்ணும்? திரும்ப அவங்கள வந்து பார்க்க வர்ஷிப் பண்ண வரும். திரும்பி வரும் என்று சொல்லி அது வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கண்டு. நன்றாக கவனிக்கணும். பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறப்ப நம்ம அதை கவனிக்கணும். நிறைய புதல் சொல்லுவாங்க, நான் சொல்கிறது கிடையாது. அதனால தான் சில கண்ணுக்கு மையடிச்சு உதட்டுக்கு மையடிச்சு இந்த செயல்பாடுகள் கண்ணுக்கு மையி உதட்டுக்கு மையி இந்த செயல்பாடுகள். அப்போ தேவனுடைய திட்டத்தை விட்டு மனிதன் வேறொன்றை செய்து தன்னை வசீகரம் செய்யணும்னு நினைக்கிறப்ப அங்கே தேவனுடைய வித்தை அவங்க கடைசியில் நிலைக்க முடியாது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. என்ன செய்ய முடியாது? கடைசியிலையும் நிலைக்க முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அதில் வரும்போது அது பெருக்கி சோடிக்கப்பட்டிருக்க கண்டு. என்னது? சோடிக்கப்பட்டிருக்கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை எப்படி இருக்கும்? அதிக கேடுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. முன்ன இங்கே வந்த சூழ்நிலையை விட பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்குமா? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்போ 26ஆம் வசனம், இப்போ அதில் என்ன தெரியுது? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தனக்குள்ளே காத்து கொள்கிறவங்க யாரு? அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. நமக்கு நேராக ஒரு வார்த்தை வருது,
அது குத்துது, அது குடையுதுன்னு சொன்னால் அதை கேட்டு அதுக்குள்ளாக தன்னை காத்து கொள்ள வேண்டும். இவங்க தான் அதிக பாக்கியவான்கள். இல்லை வார்த்தை குத்துது, வேறு சபைக்கு போகலாம், அங்கே போய் குத்துது, அடுத்த சபைக்கு போகலாம். இது என்னது? நாய். எங்கெல்லாம் எலும்பு கிடைக்க என்ன பண்ணோம்? நாய் பொறுக்கிக்கிட்டே இருக்கும். இங்கே கிடைக்கிற எலும்பு பத்தலைன்னா அடுத்த இடத்துக்கு போய் எலும்பு அங்கே பொறுக்கும். அந்த எலும்பு பசி ஏற்படும், அடுத்த இடத்துக்கு போய் என்ன செய்ய எலும்பு பொறுக்கிக்கிட்டே இருக்கும். இது என்னது? என்ன பண்ணுறது கிடையாது, அது காக்க தெரியாது. அது என்ன வேலை? அது பொறுக்கிற வேலை தான். நம்ம அதெல்லாம் கவனிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? என்னைக்காவது நம்மளை விட்டு அழுக்கு வெளியே போனால் நம்ம தேடி பிடிப்போமா? என்ன செய்ய மாட்டோம். அழுக்கு வெளியே போனால் இதுவரையிலையும் இங்கே வந்து இதை விட்டு சத்தியத்தை விட்டு வெளியே போன அதுக்கெல்லாம் கூட ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியே போன யார் நிம்மதியாக இருக்கிறா? நான் இப்போ பார்ப்பேன், ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. அவனுடைய முடிவெல்லாம் எப்படி இருக்குது? எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. காரணம் என்ன? நம்மோடு யார் இருக்கிறா? யாசமிஷ தேவன் நம்மோடு கூட இருக்கிறா. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குது. இது அவருடைய கிருபை. அல்லேலூயா. போனவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு என்ன ஏற்படலை? உடனே ஏற்படலை. ஸ்லோவாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி ஏற்படுது? ஸ்லோவாக என்ன பண்ணோம்? மலைப்பாம்பு வந்து மனுஷனை விழுங்குமா? எப்படி விழுங்குமா? டபக்குன்னு விழுங்கா. எப்படி விழுங்கும்? ஸ்லோவாக விழுங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ அது மாதிரி என்ன பண்ணுது? பாம்பு சிலரை ஸ்லோவாக விழுங்கும். விழுங்கி முடிஞ்ச ஒருபாடு தான் என்ன செய்யும்? ஆஹா, நம்ம எங்கே இருக்கிற பாம்பு வைத்துக்குள்ளே இருக்கிறோம், பாம்பு எங்கே போதோ அங்கெல்லாம் போகணும். ஆகையினால இங்கே சொன்னாங்களே, ஒரு சிரி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மெஸ்ஸி என்ன சொல்கிறார்? அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. ஆகையினால அந்த வார்த்தையை கேட்டு யார் ஒருவர் இந்த வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தை சாய்த்து தனக்குள்ளே காத்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. வார்த்தையை காத்து என்ன பண்ணணும் இருக்கிறவங்க யார்? அவங்க அதிக பாக்கியவான்கள். ஆகையினால இந்த பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அப்படின்னா தேவனுடைய ஆலயம், நம்மளோட சரீரம் எதா இருக்குது? தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ண எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அதில் ஏதாவது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் என்ன பண்ண? பிசாசு போய் தண்ணியிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அந்த மனுஷனுக்குள்ளே உட்புகும். அப்போ நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆவியில் ஆத்மாவில் எது இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை மாத்திரமே இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை வைக்கிற இடத்துல வேற எதை வச்சாலும் பிசாசு உள்ள வரும். அல்லேலூயா. இதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. வார்த்தை வைக்கிற இடத்துல என்ன பண்ணும்? வேற எதை வச்சாலும் பிசாசு உள்ள வரும். இப்போ அந்த வார்த்தை எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். வேதம் சொல்லுது, லூக்காளுன சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ நமக்கு பொக்கிஷமே வார்த்தையாக இருக்க வேண்டும். பொக்கிஷமே வார்த்தை. அநேகர் சொல்லுவாங்க, என்ன சத்தியத்தையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, கும்பல் அங்கே பார் அதிகம் வருது. கும்பல் என்ன பண்ணுவான்? அங்கே அதிகமாக வருதான். கும்பல் அதிகமாக வரட்டும். கும்பல் மெசியாவோடு அந்த ஜனசிரிப்பு என்றதான சங்கத்தில் பரிசேயர் சதுசேயர் ஆசாரியர்களாம் சங்கத்தில் மெசியாவோடு ஆதரவாய் பேசும்படியாக ஒரு நபர் கூட இல்லை. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்கல்ல, ஆராய்ஞ்சு பாருங்க, ஒரு நபர் கூட இல்லை. பேதுரு தூரத்தில் இருந்தார், மறுதளிச்சார். மெசியா பார்த்தார், மனங்கசம் எழுதார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல? போய் வாதாட முடியல. ஆனால் திரள் கூட்டம்
மெசியாவுக்கு எதிராக கோஷமிட்டார்கள். என்ன பண்ணாங்க? கோஷமிட்டார்கள். கவனிக்கணும். அப்போ நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், ஆகையினால அதெல்லாம் உண்மையாகிறாது. நாங்கள் ஒரு சிலராக இருக்கிறோம். எப்படி? இதை நம்ம கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? பொக்கிஷம் எங்கே இருக்குதோ இருதயமும் இருக்குது. இப்போ பொக்கிஷம் எங்கே? எங்களுக்கு பொக்கிஷமே சத்தியம்தான். அன்றைக்கு தெரியாதுன்னு சொன்ன ஒருபாடு நான் ஒன்றும் சஞ்சலப்படாமல் செபித்தேன். உங்கள் சித்தத்தின்படி சரியான சத்தியம், சபை, சரியான ஊழியம் உள்ள மனசை எனக்கு காண்பிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கி இந்த அறவை காட்டுகளாக நம்ம ஜெபம் பண்ணி 10 வருஷ காலம் நம்ம கூட வந்து முதல்ல ஊற்றிட்டு போகிறப்ப இப்போவும் நான் அதே செபத்தை தான் நான் கையில் எடுத்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பூமியில் திருப்பட்ட சித்தமான பிள்ளைகளை மாத்திரம் எங்களோடு இணைங்க, மற்றவங்க எங்களுக்கு தேவை கிடையாது. ஏனெனில் அவர் சித்தம் இல்லாமல் நம்ம ஏன் சொல்லணும்? ஏன் அவங்கள உள்ளே வைக்கணும்? நம்ம என்ன செய்யும்? சித்தமான பிள்ளைகளை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வாசிப்போம். நன்றாக கவனியுங்கள். மெசியா சொல்கிறாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் என்ன பண்ணுங்க? பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம முடியை வந்து அவர் எண்ணி வச்சிருக்கார். இந்த மாதிரி எனக்கு இந்த முடியெல்லாம் கொட்டுதுமா. எண்ணிக்கையில் விட்டுட்டாரு, அதில் கொட்டுது. எண்ணிக்கையில் என்ன பண்ணாரு? விட்டுட்டாரு. ஆகையால் முடி கொட்டுது. எண்ணி வச்சிருக்காரு. எப்படி கொட்டும்? இது என்ன பண்ணுது? மிஞ்சி முளைச்சிருக்கு. ஆகையால் என்ன பண்ணுது? அது கொட்டுது. கவனிக்கணும். பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலாம் குறிகளை பார்க்கிறீங்க. யாரு? விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அது சொல்றாரு, அன்றைய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரன் தேவன் முன்பாக தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவான். இப்போ மனுஷன் முன்பாக என்ன செய்யறாங்க? சத்தியத்தை மறுதலிச்சு போறாங்க. அங்கே போனது என்னாச்சு? அவங்க என்னை குத்தி பேசுறாங்க, அதனால இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே குத்துனா போராடம்லாம் என்ன பண்ணும்? தன்வினை தன்னை சுடும். தான் நிழலு தான் கூட தான் வரும். சிலருக்கு என்னது? சிலர் என்ன பண்ணாது? குணம். சிலரோட குணம் என்ன பண்ணாது? சொல்லுவாங்க, இந்த குணம் கட்டையில் போகிறவர்களையும் மாறவே மாறாது. என்னது? சிலருடைய குணங்கள் என்ன பண்ணாது? காட்டுக்கு போகிறவர்களையும் மாறாது. அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுவான்? காட்டுக்கு போகிறவர்களையும் மாறவே மாறாது. அதனால் மெசியா சொன்னார், மனம் திரும்பி என்ன பண்ணுங்க? எனக்கு சாட்சிகளாக இருங்க அப்படின்னாரு. வேற என்ன சொல்றாரு? அன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ மனுஷகுமாரனால் நல்ல அறிக்கை பண்ணுகிற நபராக நாம் இந்த பூமியிலே சாட்சியாகி வாழ வேண்டும். இல்லைன்னா பரலோக ராஜ்யம் கிடையாது. அல்லேலூயா. மனுஷகுமாரனை மெசியாவை மறுதலிக்க கூடாது. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்ற. என்னது? அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன கிடையாது? மன்னிப்பே கிடையாது. பரிசுத்த ஆவிக்கு எதிராக தூஷணமான வார்த்தை சொல்லக்கூடிய மனுஷன் என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. நம்ம அதை கவனிக்கணும். யாருக்கு மன்னிப்பு கிடையாது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய்
தூசணமான காரியங்களை சரி என்ன கிடையாது, அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். என்ன பண்றாங்க? நல்ல நாமத்தை தூசிக்கிறாங்க. இப்போ தூசிக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிறது. எப்படி? தூசிக்கிற இடத்துல போய் என்ன செய்யறது? உட்காந்துக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாயிருக்கிறதனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அல்லேலூயா. கசப்பான வேர் இருக்குதா? என்ன பண்ணணும்? அது தேவனிடத்தில் அறிக்கையிட்டு வெளியே வரணும். இல்லைன்னா என்ன பண்ணும்? அது அநேகரை தீட்டுப்படுத்தும். அதான் போன ஜென்மத்தை திரும்ப கூப்பிடுறது கிடையாது. போனியா உனக்கு நேமிக்க பார்த்துட்டு போயிடுற, ரைட்டு போ. அடுத்து ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலவும் சீர்கட்டணம் இராபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நன்றாக கவனிக்கணும். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளும் விரும்பியும் அவன் தள்ளப்பட்டதை அறிவீர்கள். மனம் மாறுதலை காணாமலும் போனால். இந்த அரவேக்காடு இருக்கிறப்ப நான் சொன்னேன், தேவன் சொல்ல சொன்னார், போனவங்க திரும்ப வந்தால் பொறுப்பு கொடுக்காத. நான் சபையில் சொல்லிட்டேன், போனவங்க திரும்ப வந்தால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? எது சொல்லுது? மறுலித்து போனவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஓடியா நீ முடிஞ்சு யுவதாசை உள்ள விட்டு திரும்ப சீசர் ஆக்கலையே. அந்த இடத்துல என்ன பண்ணாரு? தேவன் வேறொரு நியமித்தான். அல்லேலூயா. ஒரு நபர் இதை விட்டு வெளியே போனால வேற ஒருத்தர் தேவன் நியமிக்கிற தேவனாய் இருக்கிறார். இது அவருடைய ஊழியம். இது அவருடைய ஊழியம். வேதம் என்ன சொல்லுது? எங்க போனா என்ன செய்ய முடியாது? இவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன் ஒன்றும் கிடையாது? வேதம் சொல்லுது 14ஆம் வசனத்தில், பரிசுத்தம் இல்லை. உன் அப்பனே சாட்சி கொடுத்துட்டாரு பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி. வேற சாட்சி என்ன கிடையாது, தேவை கிடையாது. அப்ப என்ன செய்ய முடியாது? எங்க போனாலும் உன் நிலை என்ன பண்ணும்? உன் கூட தான் வரும். அல்லேலூயா. எங்க போனாலும் அவர் நிலை என்ன பண்ணும்? அவர் கூட தான் வரும். ஆகையினால நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். வேத வசனத்துக்குள்ளாக சற்று நம்ம ஆழமாய் கடந்து வருவோம். அது அசுத்தம், அது போகட்டும். நம்ம சத்தியத்தை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்வோம். வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியின் வாக்கினாலே சாகுறானே. அல்லேலூயா. அப்ப நான் மோசனுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிறோம். மோசையின் பிரமாணம் அது பிற்பாடு யோசுவாவுக்கு கொடுக்கப்படுது. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7, 8, 9 வசனம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. அதை விட்டு வலது இடது போகிறோம் சாயாதே. அதை தூக்கி தூரம் போட்டாச்சு. அடுத்து புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறாங்க? 20ஆம் வசனம் வாசிப்போம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை பாத்திரவனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. அல்லேலூயா. வேற சபைக்கு போய் இப்போ எந்த நாமம் சொல்லி கூப்பிடுவேன்? யாசாமிஷால ஜோம் பண்ணுவியா? அங்கே போய்
தலையை மூடுவியா, இல்லை முன்னாற்படிவிடுவியா? அங்கே போய் நீ ஜெபம் பண்ணுவீல்ல? அப்போ பரிசுத்தம் செய்த மெசியாவை வேற ஒன்றும் சேர்த்தா என்னது? அது அசுத்தமாயிடும். ஆதாமை தேவன் உண்டாக்கி ஏவாளை படைத்தார். ஏவாளுக்குள்ள யார் வந்தது? சர்ப்பம் வந்த ஒரு பாடு ஏவாள் கரைப்பட்டு போயிட்டாங்க. ஏவாள் சொல்றாங்க அப்பா கிட்ட, யாசுவா அப்பா கிட்ட, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்போ யார் உன்னை வஞ்சித்தது? எப்படி? தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை பாத்திரமாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. சொல்றார் அடுத்த வசனத்துல, பழிவாங்கல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று யாசுவா சொல்லுகிறார் என்றும் இன்னார் என்று அறிவார். நியாய தீர்ப்பு. தன்னை பசுத்தம் செய்த உடன்படி ரத்தத்தை ஒருத்தன் மறந்துட்டா அங்கே நியாய தீர்ப்பு தான். அது அவர் தான் செய்வார். அப்போ ஏறின கட்ட விட்டு அவங்க இறங்க மாட்டாங்க. அதான் நடக்கும். அடுத்து பயங்கரமாக இருக்கும். இது ரொம்ப கொடூரமான காரியம். இதை விட்டு பின்னாடி போனால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. போராட்டத்தை என்ன பண்ணுங்க? சகித்தீர்களே. இந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்ட அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளாயும் ஆனீர்கள். என்ன பண்ணுங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு பங்காளியமாய் ஆனீர்களே. நன்றாக கவனிக்கணும். இப்ப யாருக்கு யார் பங்காளி, யாருக்கு யார் பங்காளி, நம்ம அதை கவனிக்கணும். இப்போ எந்த உடன்படிக்கையை மீறியாச்சு? நம்ம யாருக்கு பங்காளி ஆகக்கூடாது? அவங்களும் பங்காளி ஆகுதல். இப்போ இதே அதிகாரத்தில் எபிரேயர் 10:5 வாசிப்போம். சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் அவருடைய உடன்படிக்கை இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷனாக மனுஷியாய் ஜீவிப்பதுதான் தேவனுடைய சித்தம். 6ஆம் வசனம் சொல்லுது, சர்வா தான பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. அப்ப அந்த பலி, சர்வாங்க பலி, பாவ நிவாரண பலி, இப்படி பலிகள்லாம் என்ன கிடையாது, தேவனுக்கு பிரியம் கிடையாது. ஆனா என்ன செய்யணுமா? நம்ம வாசிப்போம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. அல்லேலூயா. சித்தம் செய்ய வேண்டும். பலி ஒரு புறம், காணிக்கை ஒரு புறம். இந்த பலி காணிக்க சித்தம் செய்யாத பலியும் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். சித்தம் செய்யாத பலியும் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். இதை புரிஞ்சுக்கணும். இதோ வருகிறேன், புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். புஸ்தக சுருள் என்ன எழுதியிருக்குது? புஸ்தக சுருள் என்ன எழுதியிருக்கு? இது மூல பாஷை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இது மொழிபெயர்க்கப்பட்டதில் வச்சு இன்றைக்கி சபைகளில் போதிக்கிறாங்க. அது முழுவதும் தவறான உபதேசங்கள். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீ விரும்பவில்லை. அவைகள் உனக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன கேட்டு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவது நீக்கி போடுறார். அப்போ இரண்டாவது யாரு? யாசா மெசியா. இந்த யாசா மெசியா ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டபடினாலே அந்த சித்தத்தினால தேவன் பரிசுத்தமாக்கி இருக்காரு. அன்றியும் 11ஆம் வசனம், அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யாதவனாகவும் நிற்பான்.
செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து. இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், தெளிவாக கவனிக்கணும். ஆசாரியை வந்து வார வாரம் பலி செலுத்துவான், வார வாரம் ஜெபம் பண்ணுவான். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, உள்ளே வந்து ஞானஸ்தானத்துக்கு மனத்தன்மை வர்றப்ப ஒரே தரம் மன்னிச்சிடுறாரு. என்ன பண்ணுறாரு, நிவர்த்தி செய்கிறார். என்ன பண்ணுறாரு, நிவர்த்தி செய்கிறார். ஆனால் நிவர்த்தி செஞ்ச பிற்பாடு இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றே தேவனுடைய வலதுபார்சில் உட்கார்ந்தார். இனி தம்முடைய சத்துருக்களை பதவியாக்கப்படும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இப்ப ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியினால பூரணப்படுத்திட்டாரு. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. இங்கதான் இருக்குது. நன்றாக கவனிங்கள். இந்த பிரமாணத்தை எங்க எழுதுறாரு, இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று உரைத்த பின்பு பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைப்பதில்லை என்று சொல்லி சொல்றாரு. இது மன்னிச்சாச்சு, இனி பலி கிடையாது. இப்ப திரும்ப பாவம் செய்யற, இதை விட்டு வெளியே போயிட்டு என்ன செய்யற, பாவம் செய்யற, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27ஆம் வசனம் சொல்லுது, கோவாக்கினையுமே இருக்கும். அவ்வளவுதான். வந்து உள்ள வந்து பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு. மூல பாஷையில் சரியான சத்தியத்தில் யாசுவாமி சொன்ன வந்து பாவம் கழுவப்பட்டாச்சு. இப்போ வெளியே போனால் என்ன ஏற்படும்? நியாய தீர்ப்பு தான். இது நம்ம ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது தானாக நடக்கும். ஒன்றுக்கு அப்புறம் மணி என்ன வரும், 2 மணின்னு வரும் இல்லையா, 2க்கு அப்புறம் 3 மணி வரும், அது தானாக நடக்கும். அதை நம்ம திரும்ப வேண்டிய இல்லை. என்ன பண்ணோம், அதை வச்சுட்டு என்ன பண்ணோம், அது தானாக நடக்கும். எப்படி தானாக நடக்கும்னா, எழுதிருக்கிறபடி. எப்படி நடக்குமா? எழுதிருக்கிறபடி. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எங்களுதாராம் அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன். அப்போ இருதயத்தில் தேவனை வச்சிருக்கிறதும் தேவனை தூக்கி தூர போடுறதும் யாருக்கு தெரியும்? நமக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். சாமுவேல் என்ன செய்கிறாரு, அவர் அழுது கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு என்ன வேணும், ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறான்னு சொல்லி சாமுவேல் அழுது கொண்டு இருக்கிறார். அப்படி அழுது கொண்டு இருக்கிறப்ப யாவா இங்கேருந்து போகிறாரு. என்ன பண்ண, நன்றாக அதை நம்ம கவனிக்கணும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 1 வாசிப்போம். இது 1 கொரிந்தியர் 15:35 வருஷத்தை ஃபஸ்ட்டு வாசிப்போம். 1 சாமுவேல் 15:35. 1 சாமுவேல் 15:35. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் பேசவில்லை. அல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் கேட்கலாம், நம்ம போய் பேசலாம்ல, நம்ம போய் இதை விட்டு வெளியே போனோம், நான் போய் பேசுறது கிடையாது. அப்புறம் பேசவில்லை. துக்கித்து கொண்டிருந்தான். நம்ம வேணா பரிதாபப்பட்டு வேணா ஜெபம் பண்ணலாம், அது ஒரு புறம். என்ன பண்ணலாம், துக்கித்து கொண்டிருக்கலாம். அடுத்து வாசிப்போம். 16:1. அவரவர் சாணத்தில், அதாவது தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ
தனக்கு கொடுக்கப்படாத நல்ல ஸ்தானத்தை விட்டு ஒருத்தர் வெளியே போன பிற்பாடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா காடுங்க, தேவன் என்ன அவங்க புறக்கணித்து தள்ளிட்டா. ஆகையினால அவர் சொல்றாரு, நீ எந்த முட்டு துக்கித்து கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, உன்னை அனுப்புவேன். நன்றாக கவனிங்கள். பென்யமீன் கோத்திரம் அவுட். அந்த கோத்திரத்தை என்ன பண்ணிட்டாரு, வேற யாரையுமே தெரிந்து கொள்ளலை. ரொம்ப எல்லாம் ரகசியம். ஒரு நபர் தேவன்கிட்ட வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னா அது அவங்க மாத்திரம் கிடையாது, அவங்க சந்ததியில் யாருமே அதுக்கப்புறம் அவங்க தேவன் தெரிந்து கொள்ள மாட்டார். இதெல்லாம் அடையாளங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டாரு, நேராக யூதா கோத்திரத்தை போயிட்டார். பென்யமீன் கோத்திரம் புறக்கணிக்கப்பட்ட பிற்பாடு, நிராகரிக்கப்பட்ட பிற்பாடு நேரடி என்ன பண்ணிட்டார், அவர் யூதா கோத்திரத்துக்கு போயிட்டாரு. என்ன சொல்கிறாரு, அங்கே போய் நான் தெரிந்து என்ன ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணு அப்படி சொன்ன பிற்பாடு அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், எப்படி இந்த செய்தி தெரிஞ்சால் சவுல் என்னை கொண்டு போட்டுருவானே, நான் எப்படி போவேன்? இதை குறித்து நமக்கு என்ன தெரியுது? அப்போ ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆளுமையாக கொஞ்சம் பணங்காசோட அவங்க நம்மளோட வசதியாக தான் இருப்பாங்க. அப்படி தான் நீ சாமுவேல் இருக்கிறப்ப சவுல் இருந்தார், இன்றைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாரு, என்னை கொண்டு போடுவானே. அப்போது யாசுவா, ஒரு காளையை கையோடு கொண்டு போ. என்னது யாசா பைடவுதேன்னு சொல்லு, நீ சும்மா வெறும் கையோட போவேனா, நீ என்ன பண்ண, ஸ்தோத்திரத்தோட போ, நீ என்ன பண்ணு, பலியிட போ. இப்போ ஆகையினால நம்ம அதை கவனிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற தேவன் சொல்லிட்டாரு, அதை நான் செய்ய போகிறேன். ஆட்டோமேட்டிக் நியாயத்தீர்ப்பு என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதை கவனிக்கணும். அதை நான் இப்போ இங்கே சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டெப்பு பலி செலுத்துதல். அல்லேலூயா. சில தேவன் நியாயம் தீர்க்கணும்னா நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நாம் பலி செலுத்த வேண்டும். என்ன செய்யணும், பலி செலுத்தணும். அந்த பலி செலுத்த நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா என்ன பண்ணாரு சொல்கிறாரு, அதை வாசிப்போம்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:31. நம்ம அடிக்கணும்னா எதிரியை அடிக்கணும், மறுத்து போனவர்களை தாக்கணும். அப்படின்னா அந்த இஸ்ரவேல் என்றதான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். அது ரொம்ப நம்ம யாராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இஸ்ரவேலுங்கிற என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும். இப்போ அநேக தாலுக்காவில் மாவட்டங்களில் யாஷ்வா நாமத்துக்குன்னு சொல்லி சித்தமான பிள்ளைகளை கொண்டு தேவன் சபையை எழுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். நம்ம அதற்காக செபித்து கொண்டு இருக்கிறோம். அதை என்ன செய்யணும், அவர் வாய்க்க செய்வார் யாஷ்வா நாமத்திற்காக. இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அது தவிர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர் செப்பனிட்டு, எலியா உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக. அல்லேலூயா. அப்போ எதிர்சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் இஸ்ரவேலின் தேவனுக்கு என்ன பெயர், அந்த நாமத்தை சொல்லி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டால் அங்கே என்ன நடக்கணும் வாசிப்போம். என்ன பண்ணும், அந்த கோத்திர பிதாக்கள் வரிசையின்படி 12 கற்கள். அல்லேலூயா. இப்போ நமக்கு சீடர்கள் 12 பேர் இருக்கிறாங்க, 12 முப்பிதாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரமாணங்கள் என்ன, இந்த பிரமாணம் இல்லாமல் ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து வாசிப்போம். கட்டி இரண்டு படி விதை, பழைய ஏற்பாடு புதிய சொல்லப்பட்ட காரியத்தின்படி விதைக்கணும். விறகு எடுக்கணும்.
காலை என்ன செய்யணும்? சந்து சந்தாக துண்டித்து இப்போ காலை ஏற்கனவே துண்டிக்கப்பட்டாயிருச்சு. ஆக அந்த வேலை நீ கிடையாது. தன்னை பரிசுத்தம் செய்த காலை யாசுவா மெசியா அதை அசுத்தமும் சொல்லிட்டாங்க. ஆண்டவரே உண்மை என்ன பண்ணிட்டாங்க? அசுத்தமும் சொல்லிட்டாங்க. நியாயம் தீருங்க. வாசிப்போம். 4 குடம் தண்ணீர். ம் 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 ஆ இந்த இடத்த இப்போ கவனிக்கணும். ஆதாம் பிற்பாடு எவ்வளவோ பிள்ளைகள் ஆதாம் பெற்றெடுக்கிறார். ஆதாம் சொல்ல எவ்வளோ பேர் வர்றாங்க. ஆனால் ஆதாமுக்கு பிற்பாடு ஏனோக்கை தேவன் தெரிந்து கொண்டார். இது எல்லா போலும் நல்லா தெரியும். ஆனால் அதுக்கு பிற்பாடு ஆபிரகாம் மூலமாக திரளான ஜாதிகளுக்கு தாப்பான ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ யாரோட பிரமாணத்தின் மூலமாக தேவன் அக்கினி அனுப்பி அவர் ஆசீர்வதிப்பாருன்னா என்ன செய்யணும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இதை கவனிக்கணும். யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. என்ன செய்யணுமா? இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும். இதான் இங்கே தான் நம்ம சரியான இடத்துல நிற்கணும். இஸ்ரவேலிலே அவர் தான் தேவன். இஸ்ரவேல் நான் ஊழியக்காரன். எப்படி? உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் இன்றைக்கு விளங்க பண்ணும். இங்கே தான் நம்ம தெளிவாக நிற்கணும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய வார்த்தையின்படி செஞ்சு அதை தேவர் விளங்க பண்ணும்படியாக நாம் செபிக்க வேண்டும். அதான் சங்கீதத்தில் சொன்னேன், இனிமே அவங்க வா இவங்க வானலாம் ஜெபம் கிடையாது. என்ன கிடையாது? அவங்க வா இவங்க வான்னு என்ன கிடையாது? ஜெபம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்க மாத்திரம் உள்ள வந்தால் போதும். சித்தம் இல்லாத யாருக்கு இங்கே வேலை கிடையாது. ஏனெனில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு தேவனாய் யாஸ்வாவே இஸ்ரவேலிலே தேவன் என்றும் தேவனுடைய வார்த்தையின்படி தான் இந்த ஊழியம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தேவன் இனி உள்ள காலங்களிலே விளங்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன, இதை விட்டு வெளியே போனால் சிச்சை கிடையாது, இதை விட்டு வெளியே போனால் சிச்சை கிடையாது, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? அதான் எல்லாரும் ஜோம் பண்ணுறதை நிறுத்த சொன்னார். முதலாவது ஞான சென்றதை எல்லாருக்கும் ஜோம் நிறுத்து அப்படின்ட்டார், நிப்பாட்டிட்டேன். ஞான சென்றதை யாருக்கும் இனி ஜெபம் கிடையாது. சித்த சீரர்கள் மாத்திரம் தான் ஜெபம். இப்போ நம்ம பண்ணின மிகப்பெரிய தப்பு, இது வரலையும் போனவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணு தான் தப்பு. இப்போ அப்படி கிடையாது. யாருக்கு தான் ஜெபம்? யாரெல்லாம் சித்தம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான். அவருடைய சித்தம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மோடு நிலைத்திருப்பார்கள். மெசியா என்ன சொன்னார்? 7ஆம் அதிகாரம் 23 மத்தேயுல வாசிப்போம். மத்தேயு 7:21. நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்மோட உள்ளவங்களையும் பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அப்படி என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய நபர் தான் நம்ம அந்த பூமியில் ஆயத்தப்படுத்த வேண்டும். மற்றவங்களுக்கு சுவிசேஷம் கிடையாது, பாவமன்னிப்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. இதை முதலாக புரிந்து கொள்ளணும். இப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவங்க யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி ஜெபம் மாத்திரமே. என்ன பண்ணணும்? ஜெபந்தான். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய நபர்களை போய் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, தேட முடியாது, அடைய முடியாது. அதுக்கு என்னது?
ஜெபம். அப்போ என்ன பண்ணுவார்? அவர் என்ன செய்கிறாரு? அவர் கூட்டி அவரே இங்கே சொல்கிறாருல, நீ எந்த முன்னும் இவனுக்கு அழுதுகிட்டு இருப்ப, என்ன பண்ணு, எழும்பி போ, ஈசாயின் குடும்பத்துக்கு போ, என்ன பண்ணு, நான் ஒருத்தனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ என்ன பண்ண, அபிஷேகம் பண்ண. எப்படி போவேன்? நீ காளையை கையோடு கொண்டு போய் கேட்டால் பழியில் வந்தேன்னு சொல்லு. காளையை கையோடு கொண்டு போ, கேட்டால் பழியில் வந்தேன்னு சொல்லு. என்ன செய்கிறார்? போயிட்டு அங்கே போய் தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது எங்கே இருக்கார்? அவர் கூட இல்லை. அவர் எங்கே இருக்கார்? அவர் தனித்து வாசம் பண்ணுறாரு. எங்கே? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். அவர் என்ன செய்கிறாரு? தகப்பனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாரு? ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ யார் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க? அப்படிப்பட்டவங்க இந்த ஊழியத்தோடு சபையோடு இணைக்கப்படுவார்கள். உண்மையிலே தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஒருத்தரும் இந்த ஊழியத்தோடு சபையோடு இனி உள்ள காலங்களில் இணைக்கப்படுவார்கள். மற்றவங்க இதுக்கு எதிராக செயல்படுவாங்க. அல்லேலூயா. இப்போ நான் பேசுகிற வார்த்தை வந்து நிற்கும், அவர் வருகை மட்டும் நிற்கும். இப்போ இதை கேட்குற, இதை பார்க்க ஒவ்வொருத்தரும் உண்மையிலே தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுங்க, தொடர்பு கொண்டு இதில் நீங்கள் ஐக்கியப்படுவீர்கள். இல்லை என்ன சொன்னால் இதுக்கு எதிராக நீங்கள் கட்டாயம் பேசுவீங்க. இந்த வார்த்தைக்கு எதிராக கட்டாயம் என்ன பண்ண முடியும்? உங்களால் பேச முடியும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் இல்லைன்னா நீங்கள் பேசுவீங்க. வித்தாக தான் நீங்கள் பேச மாட்டீங்க. வித்தாக என்ன செய்ய மாட்டீங்க? பேச மாட்டீங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆகையால் அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு தேவனாய் யாசுவாவே, இஸ்ரவேலில் தேவன், அதாவது 1 ராஜாக்கள் 18:36 சொல்லப்பட்டிருக்குது. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த ஜனங்கள் இந்த காரியங்கள்லாம் உம்முடைய வார்த்தை செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இது இந்த செய்தியை கேட்கிறவரும் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் தேவனுடைய பிள்ளைதானா? நீங்கள் போகிற சபை தேவனுடைய சித்தம் செய்கிற சபை தானா? இல்லையா? என்ன பண்ணுங்க, நீங்கள் இன்றைக்கு விளங்கி கொள்ள வேண்டும். சும்மா ஆபிரகாம் ஈசாக்கு சொன்னால் பத்தாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அதில் மூல பாஷையில் தேவனுடைய பேரை தெரிஞ்ச சபையா? இதெல்லாம் என்ன பண்ணுங்க, வெளியே வாருங்கள். அதை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே வாருங்க. சத்தியத்தை என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது, மெசியா சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ விடுவிக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 37ஆம் வசனத்தில் வாசிப்போம். 37. தேவனாய் யாசுவா இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்களை அறியும்படிக்கு என்னை கேட்டறலும், என்னை கேட்டறலும். அல்லேலூயா. என்னை கேட்டறலும், என்னை கேட்டறலும் சொல்லி ஜெபம் பண்றாரு. யாசுவாவே தேவன். அல்லேலூயா. யாரு? யாசுவாவே தேவன். அவர் தேவன் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை இனி தேவன் தேசத்திலே செய்வார். ஏன்னா அவர் என்ன செய்ய போறாரு? அவருக்கு சித்தமான பிள்ளைகளை இனி எழுப்ப போறாரு. அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகள் தேசத்திலே உண்டு. அவர் என்ன செய்ய போறாரு? அவர் எழுப்ப போறாரு. அப்படி எழுப்புறப்ப என்ன செய்வாங்க? யாசுவாவே தேவன், யாசுவாவே அவர் என்ன பண்ணுவாங்க? அவரை பணிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? அவரை பணிந்து கொள்வார்கள். அவரை பணிந்து கொள்ளுதல், யாரை பணிந்து கொள்ளணும்? யாசுவாவே தேவன், யாசுவாவே சொல்லி அவரை பணிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் மனைவியாகிய யோசபாவை தூண்டிவிட்டபடியே
எப்படி மனைவி சொல்லலாம் கேட்டுக்கிட்டு அவன் என்ன பண்ணான்? செயல்பட்டான். அவருடைய முடிவு என்ன? தொடர்ந்து வாசிப்போம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னிட்டு துரத்திவிட்ட எமோரிய சேர்த்து அவன் நரகமான மிருகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப நம்ம அதை கவனிக்கணும். யாரு? அவன் மனைவி தூண்டி விட்டபடியெல்லாம் எப்படி அங்கே செய்த ஒரு காரியத்தை நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். அந்த 21ஆம் அதிகாரத்தில் 6ல வாசிப்போம். அவன் அவளை பார்த்து, நான் யெஸ்ரயேலனாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதுக்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாக இரு. யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னான். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முதிரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனுப்பினார். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூசித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாவின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினார். எப்படி? மனைவியோட ஆலோசனையின்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவர் செய்கிறார். 2 பேரை நிப்பாட்டி 2 சாட்சியை நிப்பாட்டி என்ன பண்ணதவர்? இந்த சாட்சியை நிப்பாட்டி என்ன பண்ணுங்க? யாரை தூசித்தான்? தேவனையும் ராஜாவையும் தூசித்தான். எப்படி? ஆனால் சம்பவம் எப்படி நடக்குது? 12ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். உபவாசம் எப்படி? நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? நாபோத்தை முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது ஏலியாவின் மக்களாகிய 2 பேர் அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்துக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து என்ன செய்கிறாங்க? பிற்பாடு யேசபேலுக்கு நாபோத் கல்லெறிந்து செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். செத்தாச்சு, நாபோத் கல்லெறிந்து செத்தாச்சு, நல்லா செத்து போயாச்சு சொல்லி அனுப்பியாச்சு. 14ஆம் வசனத்தில் தேவன் சும்மா இருப்பாரா? எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று யாருக்கு சொல்லுகிறார்? நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும். என்ன பண்ணுமா? நாய் தான் நக்கும். எப்படி? தூசமான வார்த்தையில சொல்லி செயல்படுற விதத்தில் நம்ம தெளிவாக பேசணும். மணி ஆயிடுச்சு, அந்த பிறகு பேசுவோம். என்ன பண்ணோம்? அதே நியாய தீர்ப்பு என்ன பண்ணும்? நாய் உன் ரத்தத்தை நக்கும் என்று யாசுவா சொல்லுகிறார். 20ஆம் வசனம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் மகிமனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். யாத்ராவின் காரியக்கு பொல்லாப்பானதை செய்து நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பட்டு உன் சந்ததியை அடித்து போட்டு ஆகாவுக்கு சுவரில் மீறுகிற ஒரு நாயாகி விடாதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனை விடுபட்டவனை தேவனுடைய கட்டளையை விட்டு மீறி செய்யக்கூடிய காரியத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவு என்னன்னு கேட்டால் அவங்க சந்ததி அழிச்சிருவார் தேவன். அதை நீங்கள் நிறைய பேர் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதை பற்றி என்ன கிடையாது, நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு அறிவு கிடையாது. மனைவி சொல்கிறபடி அந்த ஆள் நாபாத்து கேட்குறாரு. யார்? நாபாத்து கல்லறிகிறாங்க. அந்த நம்ம அதை கவனிக்கணும். அவன் ஆகாப் மனைவி சொல்கிறபடி அவன் கேட்டு செயல்கள் செய்கிறப்ப
நாபாத்தை கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. திராட்சையோட சபை, திராட்சையோட எதிரான காரியங்கள் நன்றாக கவனிக்கணும். அந்த இடத்த அந்த அதிகாரத்தில் இவைகளை பின்பு இஸ்ரேலின் நாபாத்துக்கு இஸ்ரேல் சமாரியா ராஜாவாகிய ஆபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அப்போ திராட்சையோட சபைக்கு எதிரான காரியங்களை ஒரு நபர் செய்கிறப்ப 2 பொய்சாட்சி நிப்பாட்டலாம் எதனாலும் பண்ணலாம். அவனுடைய முடிவு என்னென்னா சந்ததியே தேவன் அழைச்சிருவார். சந்ததி என்ன செய்வார்? அழைச்சிருவார். இதை பார்த்து தேவன் சும்மா இருக்க மாட்டார். சொல்கிறாரு, நீ அவனை கொலை செய்ததும் 19 வசனம் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று யாசுவா சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தி இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று யாசுவா சொல்லுகிறார். என்னை கண்டுபிடிச்சியே. அப்போ இதெல்லாம் தேவன் தம்முடைய ஊழியக்காரனுக்கு அறிவிக்க ஒன்றே செய்ய மாட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? பேசாமல் இருக்கணும். எப்படி பேசாமல் இருக்கணும்? அட்டையை தூக்கி மெத்தையில் வச்சா என்ன செய்யாது? அது இருக்க நைஸாக இறங்கி போகிறே தெரியாது, அப்படியே போயிடும். என்ன பண்ணிடும்? திரும்ப கூட உட்கார வைக்க முடியாது, திரும்ப என்ன பண்ணி அது போயிடும். ஆகையினால நம்ம அதை கவனிக்கணும். இப்போ தேவனுடைய கோபம் மூண்டு என்ன பண்ணுதுன்னா என்னது? சந்ததி அழைச்சிட்டு அந்த குடும்பத்தில் விசுவாசம் உள்ள நாய் நன்றியாக இருப்பான். அந்த நாய் கூட ஒருத்தன். அப்போ நாய் இல்லைன்னு என்ன கிடையாது? சோறு போட ஆளுன்னு அர்த்தம். நாய் கூட இராபடி இஸ்ரவேலை அடைபடி விடுவிட்டு சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அபியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, எசபேலையும் குறித்து யாசுவா நாய்கள் எதிரேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும். எப்படிப்பட்டதான ஒரு சாபத்தை தேவன் இருக்கிறாரு நம்ம கவனிக்கணும். இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? இதில் போய் மாட்டக்கூடாது. இது ரொம்ப தெளிவுள்ளவராக இருக்கணும். ஆகையினால சத்தியத்தை உள்ளபடி செய்யணும், சொல்லணும். இவன் செய்கிற காரியம் என்ன? அவனோட மனைவி பேச்சை கேட்டு என்ன செஞ்சான்? வம்சமே அழிவுக்கு காரணமாயிட்டான். ஆகையினால் இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? மிகுந்த கவனமாக இருக்கணும். ஆதாம் மனைவி பேச்சை கேட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமே பாவத்துக்குள்ளானது. ஆகையினால என்ன பண்ணணும்? இதை கேட்க ஒருத்தர் மனைவி குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மனைவி பேச்சை கேட்கணும், ஆனால் தேவனுடைய காரியத்தில் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. கேட்டால் வீழ்ச்சி தான். பேச்சை கேட்கணும், தேவனுடைய காரியம் செய்யக்கூடாது. தேவனுடைய கட்டளை கற்பனையில் கேட்கக்கூடாது, பேச்சை கேட்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்முடைய ஆசிரியப்பாராக. நாம் எளிமையான ஒரு பாடலை பாடுவோம்.